எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ராமானுஜருடைய சீடர் பரம்பரையாக ஒரு சீடரானவர் அழகே மணவாள பெருமாள் நாயனார் என்பவர். இவர் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற ஒரு நூலை இயற்றி உள்ளார். ராமானுஜருடைய கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி இயற்றப்பட்ட நூல் இது. இதில் நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை எல்லாம் சொல்லுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நம்மாழ்வார் பிராமண குலத்தில் பிறந்தவர் அல்லர். அவர் சூத்ர குலத்திலே பிறந்தவர். அந்த நம்மாழ்வார்தான் வைணவர்களுக்கெல்லாம் தலையான ஆசாரியர். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியரான குருவான நம்மாழ்வாருடைய ஹிருதயம், அவருடைய திருவுள்ள கருத்து, அவர் பகவானை எப்படி போற்றுகிறார் என்ற அந்த திருவுள்ள கருத்தை வெளியிடக்கூடிய ஒரு நூல்தான் இந்த நூல் ஆச்சாரிய ஹிருதயம் என்று. ஆக இந்த நூலுடைய பெயரை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய ஹிருதயம், அவருடைய திருவுள்ள கருத்தை வெளியிடக்கூடிய நூல் என்றுதான் இந்த நூலுடைய பெயரே அமைந்திருக்கு. இந்த நூலிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்துக்களை எல்லாம் வெளியிடுவதற்கு முன்பு ஆழ்வாருடைய ஏற்றத்தை எல்லாம் ஸ்தாபிக்கிறார். ஏன் ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்கு என்றால், அந்த காலத்தில் இப்பேற்பட்ட மாமுனிவரான நம்மாழ்வார், அவரையும் கூட அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர், சூத்ர குலத்திலே பிறந்தவர் என்றெல்லாம் சொல்லி அவரை இழிவுபடுத்த, அந்த நம்மாழ்வாரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க, அதற்கு மறுப்பாக தான் வெளிவந்த கிரந்தம் நூலானது இந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்றது. ஆக முதலிலே நம்மாழ்வாருடைய பெருமையை ஸ்தாபிக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்மாழ்வாருடைய கருத்தை வெளியிட வேண்டும். நம்மாழ்வாருடைய பெருமையை ஸ்தாபிக்கும் பொழுது நம்மாழ்வாருடைய பெருமைக்கு இழுக்காக வரக்கூடிய வாதங்கள் என்ன வாதங்கள்? நம்மாழ்வார் பிராமண குலத்தில் பிறக்கவில்லையே, ஆகையினால் அவர் தாழ்ந்தவர் தானே, ஒரு தாழ்ந்தவர் சொல்லுவதை எப்படி கேட்பது? தேவையற்ற வாதம். ஆனால் அந்த வாதம் எழுந்திருக்கு. அதே போல நம்மாழ்வார் பாடினது தமிழ் பாஷையில தானே, அது தாழ்ந்த மொழியாச்சு, ஆகையினால திருவாய்மொழியை ஏற்கக்கூடாது. ஆக திருவாய்மொழி அப்படின்ற அந்த திவ்ய பிரபந்தத்தை ஏற்கக்கூடாது. இரண்டு வாதம் வைக்கிறார்கள். ஏனென்றால் அதை சொன்னவர் தாழ்ந்தவர், தாழ்குலத்தில் சூத்திர குலத்திலே பிறந்தவர், ஆகையினால் திருவாய்மொழியை ஏற்கக்கூடாது. அதே போல அது தமிழ் பாஷையில் பாடப்பட்டிருக்கு, ஆகையினால் ஏற்கக்கூடாது என்ற இந்த வாதம் வர, அதற்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் லாஜிக்கலா பதில் சொல்றார். லாஜிக் கொண்டே ஒரு பதில் இங்கு உரைக்கிறார். பேச்சு பார்க்கில் கள்ள பொய்நூல்களும் கிராகியங்கள், பிறவி பார்க்கில் அஞ்சாம் ஓத்தும் அறு மூன்றும் கழிப்பனாம் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கக்கூடிய சொற்றொடர் இது, வாக்கியம் இது. இதற்கு கருத்து என்ன என்றால், பேச்சு பார்க்கில் அந்தணர்களே, நீங்கள் எல்லாம் பேச்சை மட்டுமே பார்த்தீர்களே என்றால், சம்ஸ்கிருத மொழியில் இருக்க வேண்டும், சம்ஸ்கிருத மொழியில் இருக்க வேண்டும் அப்படின்றத மட்டுமே கடைபிடித்தீர்களே என்றால், அப்போ கள்ள பொய்நூல்களும் கிராகியங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பௌத்த மதம், சமண மதம் போன்ற பல மதங்கள் உண்டு. இந்த மதங்கள் எல்லாம் சம்ஸ்கிருத மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளன. ஆக உங்களுக்கு மொழிதான் முக்கியம் அப்படின்னா பௌத்த மதத்தையோ சமண மதத்தையோ நீங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கும். அதே போல பிறவி முக்கியம், பிராமணனாதான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற அந்த ரிஜிடான இறுக்கமான எண்ணத்தை கொண்டிருந்தீர்களே என்றால், பிறவி பார்க்கில் பிறவியை மட்டுமே பார்த்தீர்களே என்றால், அஞ்சாம் ஓத்தும் அறு மூன்றும் கழிப்பனாம், இந்த 2 நூல்களை கழிக்க வேண்டி வரும், இந்த 2 நூல்களை தள்ள வேண்டி வரும். எந்த 2 நூல்கள் என்றால், அஞ்சாம் ஓத்து, பாரத பஞ்சமோ வேதஹா என்று சொல்லுவார்கள். மகாபாரதமானது 5வது வேதம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 6 3 6 3 18
18 அத்தியாயங்களை கொண்ட பகவத்கீதை. மகாபாரதம் என்ன, பகவத்கீதை என்ன, இரண்டையுமே கழிக்க வேண்டி வரும். ஏன்? மகாபாரதத்தை சொன்னவர் யார்? வேதவியாசர். அவர் சத்தியவதி என்ற ஒரு மீனவ பெண், அவருடைய மைந்தர். ஆகையினால பிறவி மட்டுமே பார்த்தீர்கள் என்றால் மகாபாரதத்தை கழிக்க வேண்டும். அதே போல பகவத்கீதை, கீதையை சொன்னது யாரு? கண்ணன். கண்ணன் பிராமண குலத்தில் பிறக்கவில்லையே, கண்ணன் யாதவ குலத்தை சேர்ந்தவனாயித்தே. அப்போ பிறவியை மட்டுமே பார்த்தீர்களே என்றால் அப்போ பகவத்கீதையும் கழிக்கப்பட வேண்டும். ஆக பாரதம் மகாபாரதம் கழிக்கப்பட வேண்டும், பகவத்கீதையும் கழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இப்படி லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணி இங்க நாயனார் ஸ்தாபிக்கப்பட வேண்டிய விஷயம் அவரால் என்ன என்றால், ஆக நீங்க மொழியையே பார்க்காதீங்க, அதே போல பிறவியை பார்க்காதீர்கள், பகவானை பற்றி அறிவிக்கக்கூடிய நூலாக இருக்கிறதா என்று இவ்வளவே பார்க்க வேண்டுமே ஒழிய, சொன்னவர் பிராமணராகத்தான் இருக்க வேண்டும், அது சம்ஸ்கிருத மொழியில்தான் இருக்க வேண்டும் என்ற இந்த ரிஜிடிட்டி எதற்காக என்று ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை பின்பற்றியவர், ராமானுஜருடைய கொள்கைகளை பின்பற்றின அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மிகவும் லாஜிக்கலாக உரைக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், பிறவிக்கு எவ்விதமும் ஏற்றம் கிடையாது, எந்த மொழிக்கும் எவ்விதத்திலும் ஏற்றம் கிடையாது. பகவானை பற்றி இருக்கக்கூடிய மொழி அது சிறந்த மொழி, அந்த நூலானது சிறந்த நூல், இவ்வளவே. அதே போல எப்பிறவியில் பகவானிடத்தில் ஆசை வருகிறதோ அந்த பிறவி உயர்ந்தது, இதை விட்டுட்டு வேற எந்த ரிஜிடிட்டியும் கொள்ளக்கூடாது என்ற இந்த ஆன்மீக சமத்துவத்தை ராமானுஜருடைய சிஷ்யரான நாயனாரும் காட்டினார். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.